ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபி மீடியா சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வந்து துபாயில் ஜாப் கிடைக்குமா, எந்த மாதிரியான வேக்கன்சி இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக துபாயில் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே எல்லாருக்குமே ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் தேவைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. நீங்கள் ஸ்டுடியோ மாதிரி நீங்கள் பார்த்து 2 இயர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகாது. அண்டு வந்து சேலரி வந்து உங்களுக்கு ஒரு 60,000 90,000 இந்தியா மதிப்பில் தான் கிடைக்கும். பாதி பேர் இது நல்ல அமௌண்ட்டே நினைப்பீங்க. ஆனால் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு லிட்டரலி பாதி போயிடும். ஸோ ஓகே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாலும் உங்களோட ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண ப்ரொஃபைல் வந்து வச்சு இன்னொரு ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர அதை வச்சு உங்களுக்கு கான்டாக்ட்டும் பில்ட் ஆகிருக்காது, ஸ்கில்லும் பில்ட் ஆகிருக்காது. ஏன்னா நீங்கள் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண போகிறது ஃபுல்லாக அங்கே வர்ற ஷூட்ஸ் லைக் எந்த மாதிரி ப்ரொஃபைல், பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ் வருவாங்க ப்ரொஃபைல் எடுக்கணும்னு சொல்லிட்டு, இல்லைனா பாஸ்போர்ட் சைஸ், இல்லைனா லைக் வந்து இந்த மாதிரி ஸ்டுடியோக்குள்ளே இன்டோர் ஷூட்ஸே தான் இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் எல்லாமே வந்து அங்கே நீங்கள் உள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து யாருக்கே எப்படி செட் ஆகுமோ பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஸ்டுடியோ ஒர்க் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓகே நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து என்னோடய ஸ்கில்லும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸோ எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் பாருங்கள். ஊர்லேருந்து வரும்போதே நல்ல போர்ட்ஃபோலியோ எடுத்துகிட்டு வாங்க. நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளிக் 2 கிளிக் நீங்கள் சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை பிடிச்சி கொஞ்சம் மேலே போய் கான்டாக்ட்ஸும் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்பேர்டு டு ஃபோட்டோகிராஃபியை விட வீடியோகிராஃபிக்கு நிறையாவே வேக்கன்சி இருக்குது. ஸோ உங்கள் கண்டென்ட் க்ரியேட்டர், இன்ஃப்ளூன்சர் எல்லாருமே வீடியோகிராஃபரை தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோகிராஃபரும் தேவை, ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோகிராஃபரும் தேவை. நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஃபோட்டோகிராஃபியை விட வீடியோகிராஃபிக்கு ரொம்ப வேல்யூ இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். மற்ற ஜாப் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் அது வந்து இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டே கொஞ்சம் டீட்டெயில் கேதர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸாக போடுறேன். நீங்கள் அது வரைக்கும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஸ்டே டியூன்டாக இருங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நான் வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறேன்.